ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடிகையும் ஃபேஷன் டிசைனருமான காயத்ரி சாய் என்பவர் பிரகாஷ் எம் சுவாமி என்கின்ற பத்திரிகையாளர் மீது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னராகவே ஒரு பாலியல் புகாரை அளித்திருந்தார். இந்த பாலியல் புகாரை வாபஸ் பெற கோரி எஸ் வி சேகர் தன்னை டார்ச்சர் செய்வதாகவும் அப்போதே குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் இன்றைக்கு எஸ் வி சேகர் நடிகை காயத்ரி சாயிடம் பேசி அந்த பாலியல் புகாரை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேசுகின்ற ஆடியோ இன்று வெளியாகி ஒரு பரபரப்பாகி உள்ளது. அந்த ஆடியோவில் முதலமைச்சர் அலுவலகத்தை குறிப்பிட்டு எஸ் வி சேகர் பேசியிருக்கிறாரு. ஒரு மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அவன் கொஞ்சம் மாட்டின்னு இருக்கான் சார், நீங்க தலையிடாதீங்க. காயத்ரி, ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் பிரகாஷ் எம் சுவாமி. இது கவர்மெண்ட் லெவல்ல தே வாண்ட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எங்கிட்ட கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. தவிர நான் அன்னைக்கே ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் இது நெவர் இன்டர்ஃபியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது. அது இது என்னன்னா ஒன் சைடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் இதை அடிச்சிருக்கு. நான் வேணா இதை அப்படியே உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு ஷர்மிலான்னு ஒரு லேடி பேசினாங்க. அவங்கதான் அந்த கவர்மெண்ட் சார்பா வந்தது. அவங்கள ஒரு போன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே இந்த போலீஸ் எல்லாம் பேசி இதை வித்ட்ரா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அடுத்த ஹியரிங் உன்னுடைய டாக்டருக்கு அகைன்ஸ்டா வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த அடையாறு ஏசி கேஸ வித்ட்ரா பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரிக்வெஸ்டா போகாது, ஆர்டரா போகும். சோ இது நான் உங்ககிட்ட சொல்றது 100% ஃபுல் ப்ரூஃப். என்னோட வக்கீல்கிட்ட பேச சொல்லுங்க சார். நெவர் பிலீவ் எ லாயர், நெவர் பிலீவ் சம்படி சப்போர்ட். சொன்னியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா போலீஸ் கேஸ் அது டிராப் பண்ணிட்டாங்கிறது உனக்கு ரைட்டிங்ல பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? குடுத்துட்டா அவ ஒண்ணும் இல்லன்னு எழுதி போட்டு எனக்கு குடுத்துட்டா கவர்ல. அது வேற எங்களே எடுத்துட்டாங்கன்னா என்னவே போலீஸ் கேஸ் என் டாக்டர் மேல இல்லையே, என் மேலதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதாவது வக்கீல் கிட்ட போறதுக்கு போயில சண்டைக்காரன் காலில் விழுறது பழமொழி தான் அடிப்படை. கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கூப்பிட்டாலும் சரி, நாமளே போனாலும் சரி, அதுல வெளில வர முடியாது லைஃப் டைம். இது நான் சொல்றது, I don't want your daughter to be unnecessarily getting involved in this case. அது நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு. அது எதுக்காக சொல்றேன்னா, இதை சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் 2 வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம இல்ல இல்ல நான் முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி அரசுக்கு கீழே எல்லாம். எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா? அப்படிலாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் டீல் பண்ண மாட்டாங்கம்மா. டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 40 சீட் எப்படி ஜெயிச்சோன்னு அவங்களுக்கே ஆச்சரியப்படுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் வேற 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 லெவல் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு எவ்வளவு சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ஸ தாண்டி பப்ளிக்ல வரவே வராது. அப்படியே இது அப்படியே அமிக்கபிளா போகணும்னு நினைக்கிறாங்க. வெளியில கொண்டு அமிக்கபிளா போகிறதுன்னு வச்சுக்கோ. அப்ப 2 பக்கமும் இப்ப நாளைக்கு குடுக்குற பேப்பர் இருக்கு பாரு, இந்த பேப்பர் நீ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலீட் பண்ணாதான் சரியா இருக்கும் 2 பக்கமும். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக யூடியூப் ரூட்டர்ஸ் தோழர் மைனர் வீரமணி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. மோடி ஆதரவாளர், அண்ணாமலை எதிர்ப்பாளர் எஸ் வி சேகர் அவர் மீது இன்றைக்கு அவர் பேசிய ஒரு ஆடியோ இன்னைக்கு வெளியாகிருக்குது. கடந்த ஆட்சியின் பொழுது தீவிர ஸ்டாலின் எதிர்ப்பாளராக இருந்தவர், ஸ்டாலின் முதல்வராகவே வரமாட்டார் அப்படின்னு பேசியவர். இந்த ஆட்சியில் ஸ்டாலின் எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு தொடர்ந்து மேடைகளிலும் பேட்டிகளிலும் பேசிக்கொண்டு இருப்பவர் எஸ் வி சேகர். அவர் பிரகாஷ் எம் சுவாமி மீதான அந்த பாலியல் புகாரை வாபஸ் வாங்க கோரி அந்த நடிகையிடம் பேசுகின்ற அந்த ஆடியோ லீக் ஆகிருக்குது. இந்த ஆடியோ லீக் ஆனது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஆடியோவில் பேசப்பட்ட விஷயங்களை நீங்கள் எவ்வாறு பாக்குறீங்க?
அந்த கரவெட்டி கட்டாத திமுக காரராக இருக்கக்கூடிய சீசேகர் பேசின அந்த ஆடியோ நானும் கேட்டேன். அந்த நடிகை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பல ட்விட்டர்ல யூடியூப்ல அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த குறிப்பிட்ட நடிகை வந்து பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற ஒரு பொறுக்கியினால அவங்க பாலியலா சீண்டப்பட்டிருக்காங்க. அதுதான் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிதான் நம்ம இந்த கரவெட்டி கட்டாத திமுக காரர் சீசேகர் வந்து அவங்க கிட்ட போன் பண்ணி அந்த மாமா வேலையை பாக்குறதுக்கு இந்த மாமா போன் பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப அந்த ஆடியோல தெரியுதுனாக்கா அந்த பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற ஒரு தன்னை வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு நபரு. பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல இவர் என்னென்ன வேலைகள் பார்த்திருக்காரு அப்படின்னா, பொதுவா நமக்கு பத்திரிகையாளர்னா யாரும் தெரியும். இப்போ ஸ்வீட் பாக்ஸ் மணியை விட்டுருங்க, அதை தாண்டி இன்னும் பத்திரிகையாளர்கள்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க. மக்களுடைய கஷ்டங்கள் எழுதக்கூடியவங்க அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அவர்களுடைய குரல்களாக பத்திரிகையில வேலை செய்யக்கூடியவங்க, ஊடகத்துல வேலை செய்யக்கூடியவங்க, இப்படி நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி இந்த பிரகாஷ் எம் சுவாமி போன்ற இந்த ஆபாச பொறுக்கிகள் இருக்காங்கல்ல, இவங்களும் தன்னை வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இவங்க பத்திரிகையில் என்ன வேலை பார்த்திருக்காங்க, என்ன நொட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த அம்மாவே சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட காயத்ரி சாய்நாத் அப்படிங்கிற அந்த அம்மாவே சொல்றாங்க. இந்த அம்மா வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போறாரு. இவங்க ஹாங்காங்ல இருந்திருக்காங்க. ஸோ அங்கதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிசினஸ் போல் இருக்கு. இவங்களும் ஃபேஷன் டிசைனர் வந்திருக்காங்க. அங்க அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து ஹார்ட் டிசீஸ்ல அவங்க இறந்து போயிருக்காரு. ஹார்ட் ட்ரபிள்ல இறந்து போயிருக்காரு. அந்த சர்டிபிகேட்டும் டெத் சர்டிபிகேட்டுமே அவங்க ப்ராப்பரா ஏற்கனவே நக்கீரன் கொடுத்த பேட்டியில ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு மைக்ரேட் ஆகி வர்றாங்க. அதனால சில இந்த பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும் போல் இருக்கு. அதனால எனக்கு யாராவது இதுல உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துதான் இந்த பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற அந்த ஆபாச பொறுக்கி அந்த காயத்ரி சாய்நாத் அப்படிங்கிற அவங்களுடைய டிஎம்க்கு போயிருக்காரு. டிஎம்க்கு போயிட்டு எனக்கு வந்து மோடியை தெரியும், எனக்கு அமித்ஷாவை தெரியும், ட்ரம்ப்பை தெரியும், எனக்கு வந்து அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு தெரியாதவங்களே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே போட்டோஷாப் பண்ணியிருந்த போட்டோக்கெல்லாம் தூக்கி போட்டு ஊரை ஏமாத்தினார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த அம்மாவையும் காமிச்சு ஏமாத்திருக்காப்ல. அப்புறம் உதவி செய்யறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவழைச்சு அந்த அம்மா வந்து சில தகாத முறையில நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த அம்மா படக்குன்னு செருப்பு கழட்டி வெளில போறியா இல்ல செருப்பால் அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வெளில வந்திருக்காங்க. இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்கு, நான் அப்படியாப்பட்ட பெண் அல்ல, நீங்கள் நினைக்கக்கூடிய பெண் நான் அல்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வெளில போக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய காயத்ரி அவர்களுடைய இன்பாக்ஸுக்கு வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது, அவங்களை வந்து தகாத முறையில தகாத வார்த்தைகள்ல பேசுறது, அப்புறம் வேற சில விஷயங்களுக்கு வந்து நீ அங்க வரியா இங்க வரியா அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்றது, இப்படி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொதுவெளியில அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டு நான் சொல்ல கேட்காம இவர் என்ன ஸ்டாக்கிங் பண்றாரு, ஆபாசமா என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில எடுத்து போடுறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் எங்கேயாவது பொது நிகழ்ச்சிகளுக்கு ஈவெண்ட்டுகளுக்கு போகும் பொழுது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது அவரும் வராரு அப்படின்னா அந்த பிரகாஷன் சுவாமி போதையை போட்டு அங்க இந்த அம்மா பத்தி தகாத வார்த்தைகள்ல அங்க உள்ளவங்கள்ட்ட நிறைய பேசியிருக்காப்ல. இதுவும் இஷ்யூ ஆயிருக்கு. அப்ப இவருடைய ஆசைக்கு இச்சைக்கு அவங்க இணங்கல அப்படிங்கிறதுனால இந்த பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற அந்த ஆபாச குடோன், இந்த ஆபாச பொறுக்கி என்ன பண்ணிருக்கான்னா, ஏன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர்ங்கிற இடத்துக்கு நான் இப்பதான் வர்றேன். இந்த அம்மாவை பத்தி தகாத வார்த்தைகள்ல பத்திரிகைகள்ல எழுதுறது, இவர் வந்து இவருடைய வீட்டுக்காரருடைய இறப்புல சந்தேகம் இருக்கு, அது பயங்கர இஷ்யூவான ஒரு டெத்து, அதுல ஏதோ ஒரு மர்மமான ஒரு டெத்து, அந்த டெத்து இயற்கை மரணம் அல்ல, அதுக்கு அதையும் இவங்களையும் சம்பந்தப்படுத்தி அந்த அவங்க கணவருடைய இறப்பையும் இவங்களையும் சம்பந்தப்படுத்தி எழுதுறது. அப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு தகாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி பத்திரிகைகளை தொடர்ந்து எழுதுறது, இந்த மாதிரி எழுதியிருக்காப்ல. இது அந்த அம்மாவை பதிவு பண்ணிருக்காங்க அந்த பேட்டியில, நக்கீரன் பேட்டியில. அப்ப இந்த அம்மாவுடைய அதாவது அதுல அவங்களே கேள்வி கேட்கறாங்க. இப்ப சரிங்க உங்க ஹஸ்பண்ட் டெத் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் பொழுது, ஏங்க நான் வச்சிருக்க குற்றச்சாட்டு பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற நபர் என் மீது இப்படி ஒரு ஆபாச தாக்குதல நடத்துறாப்ல, ஒரு ஆபாச பொறுக்கியா நடந்துக்கிறாப்ல, தொடர்ந்து என்ன ஸ்டாக்கிங் பண்றாப்ல, இதை நான் கம்ப்ளைண்டா வைக்கும் பொழுது ஏதோ ஒரு பத்திரிகையில கண்ணு முக்கு காது தெரியாத எவ்வளவு ஒரு பொறுக்கி ஒருத்தவன் என்னை பத்தி எழுதுறான் அப்படிங்கிறத கொஸ்டின் எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு கேள்வியா கொண்டு வைக்கிறாங்க. அப்புறம் இவன் மீது இந்த ஆபாச பொறுக்கியின் மீது இந்த காயத்ரி சாய்நாத் அப்படிங்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதை மடைமாத்துவதற்காக இவனே என்ன பண்ணிருக்கான், அந்த பிரகாஷம் சுவாமிங்கிற அந்த பொறுக்கிய பத்திரிகைகளை இவன் வேலை பார்க்கிற பத்திரிகைகள்ல அல்லது இவனால எந்தெந்த பத்திரிகைகள் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமோ அங்க இந்த அம்மாவை பத்தி தகாத முறைகளை எழுத வைக்கிறது, கேரக்டர் அசாசினேட் பண்றது. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னொருத்தருடைய முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி அந்த முகம் ஞாபகத்தை வந்தா கம்பெனி பொறுப்பு இல்ல. அது நம்ம கொக்கைன் சங்கர், உங்களுக்கே தெரியும், கஞ்சா சங்கர் என்று புகழ்பெற்ற தற்பொழுது கொக்கைன் சங்கராக மாதிரி இருக்கிற நமது சவுக்கு சங்கர் அவர்கள். இதே மாதிரிதான் சவுக்கு சங்கருடைய ஃபார்முலாவும் இதுதான்.
யாராவது மிரட்டி காசு கேட்பாப்புல, அவங்க தர மறுக்கிறாங்க, அல்லது இவனுக்கு பிடிக்காத நபராக இருக்கும் பட்சத்துல, அல்லது யாராவது காசு கொடுத்து குறிப்பிட்ட நபரை தாக்கி எழுதணும் அப்படின்னு காசு கொடுத்தாக்கா அதை வாங்கிட்டு இணையத்துல உட்காந்துக்கிட்டு, அல்லது கண்ணு காது மூக்கு தெரியாத ஏதோ ஒரு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு பேர்ல அல்லது பிளாக் நடத்திக்கிட்டு அதுல அந்த குறிப்பிட்ட நபர்கள் குறித்து ரொம்ப ஆபாச தாக்குதல்கள் பண்ணி எழுதுறது. இதே வேலையத்தான் இந்த பிரகாஷம் சுவாமி அப்படிங்கிற அந்த பொறுக்கியும் பண்ணியிருக்கான். இந்த பிரகாஷம் சுவாமிங்கிற அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இவர் பால் பாக்கெட்டு புகழ் நம்ம மாமா எஸ் வி சேகர் மாமா வந்து சப்போர்ட்டுக்கு வருவாப்புல. இப்ப எஸ் வி சேகர் வந்து என்ன அந்த ஆடியோல பேசுறாப்புல, குறிப்பிட்ட ஆடியோல பேசும்பொழுது இந்த மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அப்படி இல்லைனாக்கா அது பயங்கர இஷ்யூ ஆயிடும். எனக்கா சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்தே கூப்பிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐ எம் நாட் அ பிரகாஷம் சுவாமி சைடு. நல்லா அதை புரிஞ்சுக்கணுமா, நீ நான் பிரகாஷம் சுவாமி சைடு கிடையாது. எனக்கு சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து என்னைய கூப்பிட்டு இந்த பிரச்சனை இப்ப அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா பிரகாஷம் சுவாமி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் தெரியுமா, அவருக்கு வந்து சிஎம் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ல கான்டாக்ட் வச்சக்கூடிய ஆள் அவரு. இப்ப சிஎம் வந்து காலைல டிஃபன் சாப்பிட்றதுனா கூட பிரகாஷம் சுவாமி கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு இதை சாப்பிடலாமான்னு கேட்டுதான் சாப்பிடுவாப்ல. பிரைம் மினிஸ்டர் அவரு என்ன காரணம் சாப்பிடுறது அப்படிங்கறது இவர்கிட்ட கேட்டுதான் சாப்பிடுவாப்ல. அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான கான்டாக்ட். அதனாலதான் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து இதை யாருகிட்ட பேசினா சரியா பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட அப்புறம் அந்த பஞ்சாயத்து சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வருது அப்படின்னு அவர் சொல்றாப்ல. அப்ப சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து தன்னை கூப்பிட்டு இதை பேச சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காப்ல. இது சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னாக்கா சிஎம்ஓ ஆபீஸ் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம், அது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம். அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு வந்து ஏன் இந்த அரசை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா, இங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியா அனைத்து சாதன அர்ச்சகராகலாம் இப்படி பல திட்டங்களை வச்சுதான் முன் வச்சுதான் அவங்க சிஎம் அதை உட்காந்துருக்காங்க. அப்ப அனைத்து சாதனம் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் எனக்கு பிடிக்கல. அனைத்து சாதனம் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறத யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களும் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான நபர்கள், இங்க உள்ள மக்கள் ஓட்டு போட்டு இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப இந்த அனைத்து சாதன அர்ச்சகராகலாம் போன்ற திட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஸ் வி சேகர்கிட்ட இந்த அனைத்து சாதன அர்ச்சகராகலாமுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரசு வந்து போன் பண்ணி நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதாக நம்ம எஸ் வி சேகர் மாமா சொல்றாரு. இப்ப எஸ் வி சேகர் வந்து இப்ப சமீபத்துல அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை தோல்வியில இவரை வெடிவிடிச்சு கொண்டாடினது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அப்ப அண்ணாமலைக்கு எதிராக இருக்காரா? இப்ப அண்ணாமலைக்கு எதிராக இருக்காருனாக்கா எதனால அண்ணாமலையை பிடிக்கல, இப்ப அந்த கட்சியே பிடிக்கல அப்படின்னாக்கா பேச சொல்லுங்க, மோடி எதிர்த்து பேச சொல்லுங்க பார்ப்போம். அவரை மோடி எதிர்த்து பேச சொல்லுங்க, அமித்ஷா எதிர்த்து பேச சொல்லுங்க. சரி, அவ்வளவு கூட வேண்டாம், நம்ம நிர்மலா சீதாராமன் எடுத்து பேச சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள நம்ம ஜெய்சங்கர்னு இருக்காப்ல, அவர் என்ன அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டாப்ல, இப்ப இது பெருசா எதுவும் அந்த நாட்டுக்கு செஞ்சு தள்ளிட்டாப்லையா அவர் இருந்த துறையில? இல்ல. அப்ப அந்த ஜெய்சங்கர்ங்கிற அந்த அமைச்சரை எதிர்த்து பேச சொல்லுங்க பார்ப்போம். அதனால அண்ணாமலை மட்டும் எதிர்த்து, நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரல, அண்ணாமலை எதிர்த்து பேசக்கூடிய நபர் ஏன் சரி தனிநபரை விட்டுருங்க, நீங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்க மோடி அமித்ஷா அவங்க எல்லாம் விட்டுருங்க, அந்த கட்சியை பத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம். பாலியல் ஜல்சா பார்த்து தமிழ்நாட்டுல என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? பாலியல் ஜல்சா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள? இங்க உள்ள தினமலர் பேப்பரே உங்களை காரி துப்பலையா? ஏன் இந்த யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஆள் அனுப்பி உங்களை வாட்ச் பண்ண வைக்கலையா? ஒருத்தனும் பாலியல் ஜல்சா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை வாட்ச் பண்றதுக்காக கர்நாடகாவில வந்து சிடி ரவிங்கிற ஒருத்தர் அனுப்புனாங்களே. அப்ப நீங்க கட்சியை வளர்க்காம வேற எதெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்க. ஏன் கேடி ராகவன் என்ன பண்ணாரு? இப்படி பேச சொல்லுங்களா பாப்போம் அவரை. அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா, அண்ணாமலைக்கு எதிரானவர் தான் தவிர அவர் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் கிடையாது. இன்னைக்கு சிஎம் கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அல்லது உதயநிதி அவரோட உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை காமிச்சு வெளியில வந்து இன்னொரு பக்கம் அண்ணாமலை எதிர்த்துக்கிறது, இந்த பக்கம் சிஎம் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறது, அல்லது சிஎம் ஃபங்க்ஷன் ஏதாவது கூப்பிட்டாக்கா திமுக சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ல போய் நின்று பேசிட்டு நான் கரவெட்டி கட்டாத திமுக கார அப்படிலாம் பேசிட்டு இந்த இன்ஃபுளுன்ஸை எப்படி பயன்படுத்துறாருன்னா, பார்ப்பனர் சமூகத்துல உள்ள பார்ப்பனர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த பார்ப்பனர்களை சட்டத்தின் பாலிருந்து தண்டிக்காமல் காப்பாற்றுவதற்காக இந்த சிஎம் போட்டோவையும் ஸ்டாலின் அவர்களோட எடுத்த போட்டோவையும் இந்த கரவெட்டி கட்டாத திமுக அப்படின்னு பேசுற ஸ்பீச்சையும் நான் வந்து திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸ், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தவறு செய்கிற தண்டிக்கப்பட வேண்டிய பார்ப்பனர்களை சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வைப்பதற்காக இந்த இன்ஃபுளுன்ஸை ஒரு பயன்படுத்துறாப்புல. இப்ப ஏற்கனவே எஸ் வி சேகர் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க மேடைகள்ல, எங்கவாலாம் என்ன தப்பு பண்றா, எங்கேயாவது ஒரு எஃப்ஐஆர் எங்கவா மேல காமிக்க முடியுமா? இந்த மாதிரி தப்பு பண்றவனை எல்லாம் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி மோடியின் பேரை சொல்லி தமிழ்நாடு அரசு சிஎம் ஸ்டாலினுடைய பேரை சொல்லி அதுவும் ஒரு பாலியல் குற்றவாளிய தப்பிக்க வச்சாக்க எப்படி எஃப்ஐஆர் விழுகும்? இந்த கிஷோருக்கு இந்த சுவாமி என்ன சுவாமி என்ன எம் சுவாமி அவன் பிரகாஷ் எம் சுவாமி
இப்ப இவரெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, இந்த பொண்ணை வந்து ஸ்டாக்கிங் பண்ணிருக்காப்ல, மிரட்டி இருக்காப்ல, த்ரெட்டன் பண்ணிருக்காப்ல. இப்ப இதை வந்து நீ உன்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எஃப்ஐஆர் விழுகாம நீ பாதுகாக்கிற. அப்ப தவறே யாரும் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. குறிப்பிட்ட சமூகத்துல பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தவறே பண்ணாத சமூகம்னு கிடையாது. தவறு பண்ணக்கூடியவங்க தான். எல்லா சமூகத்திலும் தவறு பண்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சமூகத்திலும் தவறு பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரகாஷன் சுவாமி மாதிரியான ஆபாச பொறுக்கிகள் இருக்கிறார்கள். அப்ப அவங்கள இவங்களோட இன்ஃபுளுன்ஸ், ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பை பர்த்தாலேயே அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு எல்லா இடத்துலயும். நீங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்க போய் உட்காந்துருக்கீங்க எல்லா இடத்துலயும். இந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவாள் தப்பு செஞ்சுக்கிட்டு சட்டத்துக்கிட்ட வரும் பொழுது அந்த சட்டத்துக்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி விட்டுறது, தவறு செய்யாதவர்கள் போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, அல்லது ஆப்போசிட்ல உள்ளவங்களை பேசி இந்த மாதிரி போன் பேசி எனக்கு சிஎம் தெரியும், சிஎம் ஆபீஸ் வந்து கூப்பிட்டாங்க இப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண விடாம பண்ணிடுறது. ஒருவேளை அதை தாண்டி கேஸ் ஃபைல் பண்ணா கூட அது கோர்ட்டுக்கு போக விடாம எங்க இடத்துல தடுக்க முடியுமோ அங்க தடுக்கிறது, அல்லது கோர்ட்டுக்கு போனாக்கா அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியும் செய்யறது. அதை அவங்களே சொல்றாங்க, காயத்ரி சாய்நாத் அவர்களே சொல்றாங்க. இது நான் இதெல்லாம் எனக்கு ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே பீரியட்ல கொடுக்கும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகள். அவங்க ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்காங்க, சைபர்லயும் போய் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே கம்ப்ளைண்ட் எடுக்கல. இங்க கேட்டாங்க கம்ப்ளைண்ட் எடுத்தாச்சு, அங்க நகர்த்தி விட்டாச்சுன்னு இருக்காங்க. சைபருக்கு போறாங்க, சைபருக்கு போனோம்னாக்க இங்க வரவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. சரி புதுசா ஃபைல் பண்ணுங்க அப்படின்னாக்க இல்ல இதெல்லாம் வச்சு ஃபைல் பண்ண முடியாது, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அப்ப இந்த அதிமுக அரசு தவறு செய்யக்கூடிய பார்ப்பனர்களை எந்த அளவுக்கு பக்கபலமா நின்று பாதுகாத்துருக்கு பாருங்க. இந்த விஷயத்துல ஒரு கேள்வி வருது. அப்படி நடக்காததற்கு மிக முக்கியமான காரணம் இவருடைய உறவினரும் அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பலாமா? தாராளமா எழுப்பலாம். எனக்கா அவங்க கிரிஜா வைத்தியநாதன் இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்க கூடும் அப்படின்னு எனக்கா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் நடந்த சம்பவம் இது. நக்கீரன் பேட்டி எடுத்து பார்க்கும்பொழுது 5 வருஷம் முன்னாடி பேட்டி எடுத்திருக்கு. அப்பதான் அவங்க குமரலா சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கறதுல எவ்வளவு பிரச்சனை, அதுக்கப்புறமா நக்கீரனுக்கு வர்றாங்க அவங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்குல்ல, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப கண்டிப்பா அவங்களுடைய அந்நியார் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருக்கும் பொழுது அந்த பதவியை அவங்க இன்ஃபுளுன்ஸா பயன்படுத்திக்கிட்டு இந்த தவறு செய்யக்கூடிய பார்ப்பனர்களை சட்டத்தின்பால் தண்டிக்கப்பட விடாமல் அல்லது சட்டத்தின்பால் நிற்க விடாமல் இவங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி காலி பண்ணிருக்காங்க. இப்ப திமுக கவர்மெண்ட் மாறினோடனே அதுக்கு வழி இல்லாம போச்சு. அதனால என்ன பண்றாங்க, இப்ப இந்த 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 மாதிரி நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எஸ்வி சேகர் மாதிரி நபர்கள், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்துல யார் இருந்தாலும் படார்னு அவங்க காலை போய் பிடிச்சிருவாங்க. அந்த அதிகாரத்துக்கிட்ட இவங்க நைஸா சோப்பு போட்டு பார்ப்பாங்க. சோப் போட்டு பார்த்து யாராவது நம்ம ஆட்கள் அவங்க ஆட்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருது. இப்ப தலைமைச் செயலாளர் பதவி இல்ல அல்லது மிகப்பெரிய பொறுப்புல கொண்டு போய் உட்கார வச்சிருது. சரி எதுக்குமே வழி இல்லையா, டபார்னு காலை விழுந்து காலை நக்கிறது. காலை நக்கி அதிகாரத்தின் பக்கம் தான் இருப்பது போன்று ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு போயிட்டு ஒரு பொன்னாடை போத்தி டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துக்க வேண்டியது. அப்படியே வெளில வந்து பிரஸ் மீட் எல்லா டிவி சேனல் இருக்கும். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் நானும் அங்க உட்காந்து பேசும்போது அதை பேசிக்கிட்டு இருந்தோம், இங்க உட்காந்து பேசும்போது இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படியே உலக அரசியலை பத்தி நாங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க 2 பேரும் அவ்வளவு நெருங்கி, எனக்கு இவங்க 2 பேரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறத வெளிக்கொணர்ற பிரஸ் மீட்டுகளா இருப்பது. இப்ப ஏன் இந்த உனக்கு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா வரமாட்டார்னு வரைக்கும் நீ பேசியிருக்க, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா வந்தோன்னா இப்ப எதுக்கு காலில் போய் விழுற, எதுக்கு காலில் விழுந்து நக்கிற? அப்ப இங்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இங்க குற்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த பார்ப்பனர்களை இந்த சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு இப்படி போட்டோ எடுத்துக்கிறது, போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த இன்ஃபுளுன்ஸை எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறது. அல்லது இந்த மாதிரியான வழக்குகள் வரும்போது சம்பந்தப்பட்ட யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி சமாதானம் பேசுறது. இப்ப அந்த மாதிரி சமாதானம் பேசுற ஒரு ஆடியோ தான் இப்ப ரிலீஸ் ஆகுங்க. அப்படி பாலியல் குற்றவாளிங்க. அப்ப குற்றம் நடக்கலன்னு இல்ல, குற்றம் நடந்திருக்கு, அதனாலதான் நீ போய் சமாதானம் பேச போற. உன் மேல குற்றம் இல்ல. ஆமா, அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவோட அந்த பாஸ்போர்ட் இஷ்யூவை வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேல வந்து கை வச்சு ஹராஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காப்ல. 2-3 தடவை வந்து பண்ணியிருக்கிறாப்ல. வெளியே போங்கன்னு சொல்லி அவங்க சத்தம் போட்ட பிறகுதான் வெளியே வந்திருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் சாரி எல்லாம் கேட்டு கெஞ்சு அப்பையும் வந்து இவர் பேசியிருக்கிறாரு, எஸ்வி சேகர். அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், இந்த ஒரு தடவை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இன்னும் தொடர்புடைய நபர்களாக ஒரு சிலரை குறிப்பிடுறாங்க. கிஷோர் கே சுவாமி அவரும் போன் பண்ணி இந்த பிரகாஷ் எம் சுவாமிக்காக வந்து பேசினாரு அப்படின்னும், இது போக அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ டிஜிபியா இருந்தவர் நடராஜ், அவரு அதே பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருந்தவர். நடராஜையும் நான் சந்திச்சு பேசினேன், நீ போய் எதுவா இருந்தாலும் சைபர் கிரைம்ல வந்து கொடு, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவரும் என்னை வந்து உதாசீனப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த காயத்ரி சாய்நாத் அப்படின்ற இந்த நடிகையும் ஒரு பார்ப்பன சமூக பின்னணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அபியூஸ் பண்ண பிரகாஷ் எம் சுவாமி அவரும் ஒரு பார்ப்பன சமூக பின்னணியில இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் பேசுறாங்க. தன் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒருத்தர் அவருக்கு அவங்களே அந்த இதுல சொல்றாங்க, என்னோட அப்பா வயசு இருக்கும் பிரகாஷ் எம் சுவாமிக்கு, எஸ் வி சேகர் பொண்ணும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்ற வரைக்கும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிக்காம இந்த பிரகாஷ் எம் சுவாமியை காப்பாற்றும் முயற்சியில் ஒரு கூட்டாக இவ்வளவு பேர் இயங்கி இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த பார்ப்பன நீங்க நல்லா ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப இந்த மேட்டர்ல நான் பிராமின்ஸ் யாருமே சம்பந்தப்படல, பார்ப்பனர் அல்லாதவர்கள் யாருமே சம்பந்தப்படல. பாதிக்கப்பட்ட அந்த பெண் காயத்ரி சாய்நாத் அப்படிங்கிறவங்க ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க. பாதிப்பை ஏற்படுத்தியவனாக சொல்லப்படுறதா குற்றம் சாட்டப்பட்ட அந்த பிரகாஷ், நம்ம பிரகாஷ்னே கூப்பிடுங்க, அந்த பிரகாஷ் இருக்கார பிரகாஷ், அவரும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்ப இதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண வர எஸ் வி சேகரும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர். இதுக்கு இன்னொரு ஒரு கைத்தடியா வரக்கூடிய நம்ம கிஷோர் கே சுவாமி, அவரும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப இது இப்ப பார்ப்பனர் சமூகத்துல உள்ள ஆண்களாலேயே பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமும் கூட. இந்த பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்கள் யாருக்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்றாங்க இத்தனை வருஷமானா, பார்ப்பனர் சமூகத்துல உள்ள இந்த மாதிரியான ஆபாச போர்க்கைகளிடம் இருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்றாங்க. பிஎஸ்பிபி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அது நம்ம ஒய்ஜி மகேந்திரா அவங்க பொண்ணு நடத்துற ஒரு ஸ்கூல். இது இந்த ஸ்கூல்ல கூட ஆன்லைன் கிளாஸ் அப்ப இதே பிரச்சனை வந்துச்சு. எனக்கு ஒய்ஜி மகேந்திரம் பார்ப்பனரு, அவங்க பொண்ணும் பார்ப்பனரு, அவங்க அம்மாவும் பார்ப்பனர், அவங்க அம்மா அந்த ஸ்கூலோட பவுண்டர். அந்த ஸ்கூல்ல உள்ள வாத்தியார் பெரும்பாலும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அதுல படிக்கக்கூடிய மாணவர்களும் பெரும்பாலும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப ஆன்லைன் கிளாஸ் நடத்தும் பொழுது பெரும்பாலும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் 11th 12th அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்க ஆன்லைன்ல, இந்த வாத்தியாரும் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர். தபால் என்ன பண்ணிட்டாப்ல, ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது பேண்ட் சட்டை எல்லாம் கழட்டி போட்டு அவர் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது குற்றச்சாட்டை அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டான் அந்த வாத்தியார்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வருது. அப்புறம் தோண்டி எடுத்தோம்னாவே இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ், ஏற்கனவே பழைய மாணவர்கள் முழுக்க இவன் மட்டும் இல்ல அந்த ஸ்கூல்ல பல வாத்தியார்கள் இப்படிதான் இருக்கானுங்க. இப்ப அது குற்றச்சாட்டா போகும்பொழுது, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டை கொண்டு போகும்போது உள்ள ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரி பாலியலான குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை டீல் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. அந்த கமிட்டிக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கா அந்த கமிட்டிக்குள்ளேயும் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய வாத்தியார் தான் இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கான். யாருக்கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இது மிகப்பெரிய பிரச்சனையா வருது. இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு இந்த பார்ப்பனர் கும்பல எக்கச்சக்கமான பிரயத்தனங்கள் பட்டாங்க. அன்னைக்கு அந்த அம்மா எஸ் வி சேகர் பொண்ணு, இவங்க ஒய்ஜி மகேந்திர பொண்ணுல இருந்து எல்லாருமே ட்விட்டர் ஸ்பேஸ் போடுறது அது இது, இந்த பார்ப்பனர் கும்பலே இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு அவ்வளவு பிரயத்தனப்பட்டாங்க. ஆனா அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு களத்துல நின்று போராடி அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர போராடினது பார்ப்பனர் அல்லாத நம்மை போன்ற பெரும்பான்மை நபர்கள் அது போராடினது. அதே மாதிரி பல விஷயங்கள் இதே மாதிரி சொல்லலாம். இந்த சங்கராச்சாரியார் இருக்காரு, காஞ்சி சங்கராச்சாரியாரு. அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் அதே பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த அனுராதா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் அவங்க ஆன்மீகவாதி, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அந்த மடத்துக்கு போறது ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க போகும் பொழுது அவங்களை அந்த சங்கராச்சாரியர் பாலியலா சீண்டி இருக்காரு. பாலியலா அவருடைய இச்சைக்கு அவருடைய ஆசைக்கு இணங்கும்படி அவங்க கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நீங்க நினைக்கிற நபர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து இதுக்கு இணங்கலை அப்படிங்கிறதுக்காக கொலை மிரட்டல் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு போயிருக்கு. அனுராதா அப்படிங்கிற ஃபீமேல், அவங்க பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண். அவங்களுக்கு அத அவங்க அப்பவே பிரஸ் மீட் எல்லாம் போட்டு சொன்னாங்க. அப்ப யாரால இங்க பாதிப்புன்னா, பார்ப்பனர் சமூகத்துல உள்ள ஆண்களாலதான் பார்ப்பனர் சமூகத்துல உள்ள பெண்களுக்கு பாதிப்பு. இது அந்த பார்ப்பனர் சமூகத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவரு நல்ல வழுக்கையா ஒருத்தர் இருப்பாரு, பேர் என்னன்னு தெரியல, நாராயணன் பேரு. நாராயணன். அந்த நாராயணன் ஒரு தடவை மீட்டிங் போட்டு என்ன பேசுறான், அந்த ஆபாச பொறுக்கி இந்த மாதிரி அதாவது பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த சாராத ஆணை கல்யாணம் பண்ணும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை பிளேடு பக்கரியா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேசலாம். இப்ப இந்த என்ன எம் சுவாமி, அவன் பேரு பிரகாஷ் எம் சுவாமியா? ஆமா. இப்ப இந்த பொறுக்கித்தனத்தை பண்ண பிரகாஷ் எம் சுவாமி எந்த பிளேடு பக்கரிக்கு பிறந்தவன் அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா? ஆனா ஒருபோதும் நம்ம அப்படி கேட்கறதுல கேட்கவும் கூடாது. ஏன்னாக்க பொதுவெளியில பேசும்பொழுது நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அது தாண்டி பேசக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த ஆபாச பொறுக்கியை பார்த்து நீ எந்த பிளேடு பக்கரிடா பிறந்த அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்காம கடந்து போகிறோம் நாகரிகம் கருதி. இதே அந்த நாராயணன்கிற அந்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த அந்த சங்கத்துடைய தலைவர் இன்னொரு அவனை பத்தின குற்றச்சாட்டு. அந்த சங்கத்துக்கு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்க இல்ல, படிக்கிற மாணவிகள், ஏழை மாணவிகள் அங்கேயும் இருப்பாங்கல்ல,
அதுல ஒன்னு ரெண்டு பேரு உதவி கேட்டு போறாங்க, அந்த ஸ்கூல் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லது காலேஜ் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நாராயணனுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும்ல, ஏன்னா அதுல உள்ளவங்க தானே பெரிய பெரிய இடத்துல உட்காந்துருப்பானுங்க. அப்ப அவன்கிட்ட அந்த நாராயணன் அப்படிங்கிற அந்த ஆபாச பொறுக்கிக்கிட்ட அவங்க உதவி கேட்டு போறாங்க. உதவி கேட்டு போற பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த பெண்களையே ஆபாசமான செய்கைகள் காமிச்சிருக்கான் அந்த ஆபாச பொறுக்கி, நாராயணன்கிற ஆபாச பொறுக்கி. அப்ப இத வந்து இந்த வைரமுத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அவங்களே இதே குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க மீட்டுல. இந்த மாதிரி பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த இவனே வந்து இதே மாதிரி ஆபாச செய்கைகள் செய்யறான், உதவிகள் கேட்டு போற மாணவிகளை, பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த மாணவிகளை இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு குற்றச்சாட்டு அவங்களே வச்சாங்க. அந்த பாடகி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா ஒரு சமீபத்துல ஒரு சின்மயி, அவங்களுடைய அம்மா ஒரு சமீபத்திய பேட்டியில அவங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள்ல கொஞ்சம் பணம் படைத்தவங்க அல்லது நல்ல சம்பாதிக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து தேடி தேடி போய் அவங்கள கவர் பண்ணி வலை வீசி அவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவங்களோட வருமானத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்கள வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னாக்கா ஒரு நாடக காதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாடக காதல வந்து இந்த மாதிரியான பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் தான் பெரும்பாலும் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்களே வச்சாங்க. அப்ப பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும்னாக்கா, பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த இது போன்ற ஆபாச பொறுக்கிகளிடமிருந்து தான் பாதுகாப்பு வேணும். இந்த ஆபாச பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் எஸ்வி சேகர், நம்ம பால் பாக்கெட் எஸ்வி சேகர் சப்போர்ட் பண்ணிட்டு வராப்ல. இதுல சிஎம்ஓ ஆபீஸையும் உள்ள எடுத்திருக்காப்ல. அவரு சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்தா அன்னைக்கு கூப்பிட்டு பேச சொன்னாங்க அப்படின்னு பேசிட்டாப்ல. அதனால இது இந்த திமுக அரசின் மீது விழுந்த கரை, இது இந்த தமிழக அரசின் மீது விழுந்த கரை. தமிழக அரசின் மீது, தமிழக கவர்மெண்டின் மீது அவர் வந்து திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாப்ல. என்னன்னாக்கா, பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இந்த சிஎம் ஆபீஸ் வந்து செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இப்ப இந்த ஆடியோ மூலியமா பொதுவெளிக்கு போயிருக்கு. இது அந்த அம்மா காயத்ரி சாய்நாத் கூட பேஸ்புக்லயே அவங்க ட்விட்டர்ல போடும் பொழுது இவங்கள உதயநிதி அவர்களை டாக் பண்ணி போட்டிருந்தாரு. பாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய பெயரை பயன்படுத்தி, இந்த கவர்மெண்டினுடைய பெயரை பயன்படுத்தி என்கிட்ட மாமாவளை பார்க்க வர்றான், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்ல வர்றான், இது அரசாங்கத்துக்கு இழிவு இல்லையா, இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பொதுவெளியில பகிர்ந்துருக்காங்க. அதனால இந்த மாதிரியான மாமா வேலைகள், புரோக்கர் வேலைகள் பாக்குற புரோக்கர்களை தயவு செஞ்சு சிஎம் ஆபீஸ்ல விடாதீங்க. சிஎம்ஐ சந்திப்பது, போட்டோ எடுப்பது போன்ற விஷயம் சாதாரணமா போட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. என்ன ஒரு நடிகர் அவரு, அதனால போட்டோ எடுக்க வருவாங்க, எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஆனா அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரியான பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அந்த போட்டோவை பயன்படுத்துறாங்க. அதனால இவர்களிடமிருந்து இந்த அரசாங்கம், முதல்வர் வந்து கொஞ்சம் தள்ளி நிக்கணும், போட்டோ விட்டு எடுக்கணும்னு சொல்லி போனோம்னாக்க நாளை பின்ன இதே குற்றச்சாட்டு திரும்பவும் இந்த கட்சியின் மீது, இந்த ஆட்சியின் மீது வரும். அதற்கு பதில் சொல்ல அவங்க தயாரா இருக்கணும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்வி சேகர் மீது, பிரகாஷ் எம் சுவாமியின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாய்கிறது அப்படின்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். ஆமா, கடைசியா நானும் அந்த கோரிக்கையை வைக்கிறேன் அரசாங்கத்துக்கு. என்ன கோரிக்கை வைக்கிறேன்னாக்கா, இந்த பிரகாஷ் எம் சுவாமி அப்படிங்கிற அந்த ஆபாச கோரிக்கைய அதிமுக ஆட்சியில தான் அவங்க பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கொள்கையா இருக்கலாம் அது. அதனால அவங்க பார்ப்பனர்களை, தவறு செய்கிற பார்ப்பனர்களை காப்பாற்றுற ஒரு கட்சியா இருந்திருக்கலாம். அதனால அவங்க அந்த வேலையை பார்த்துருக்கலாம். ஆனா திமுக ஆட்சி வந்துருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. எனக்கு உத்தரப்பிரதேசல இருந்து ஒரு பெண்ணு தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அவங்க கோர்ட்ல வந்து சொன்னது என்னன்னாக்கா, பெண்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அல்லது மாநிலம் இந்தியாவிலே எதுன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு தான், அதனால எனக்கு நான் பாதுகாப்பு நீங்க தருவீங்க நம்பி நான் வந்தேன் அப்படின்னு அவங்க இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நம்ம எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு அந்த ஆட்சியினுடைய வெற்றி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றின்ட்டு. ஆனா இப்படி ஒரு ஆபாச பொறுக்கி இந்த கவர்மெண்டோடைய பெயரை பயன்படுத்தி பேசி இந்த ஆபாச பொறுக்கி காப்பாத்துறதுக்கு இந்த எஸ்வி சேகரும், இந்த பிரகாஷம் சுவாமி போன்ற ஆபாச பொறுக்கிகளும் இந்த வேலைகளை பண்றாங்க. தயவுசெய்து நம்ம ஆபாச பொறுக்கிகளை முதல்ல பிடிச்சி உள்ள போகணும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு அவன் மேல. அது மட்டும் இல்லாம இவனுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆபீஸ், சிஎம் ஆபீஸினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி இருக்காப்ல. ஏன்னா யாரோ ஒருத்தர் இந்த சிஎம் ஆபீஸினுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ஊழல் பண்ணியிருந்தாருனாக்க இந்நேரம் இந்த கவர்மெண்ட் பிடிச்சி தலையில தட்டி உள்ள போட்டிருக்கோம். மறுநாள் அவருக்கு அக்கூஸ்ல வலிக்கு விழுந்துட்டு வருவாப்லங்கிறது வேற விஷயம். அப்ப மயிலாப்பூர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இதே வேலைய அவர் பார்த்தாருனாக்கா, அவர் மயிலாப்பூர்ல இருக்காரு, நூல் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக விட்டுற முடியுமா? சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரண ஒரு நபர் இந்த வேலையை செஞ்சா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனைய இந்த எஸ்வி சேகர் என்கிற நபருக்கும் இந்த அரசு வந்து சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று உங்க சேனல் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.